மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடித்த பிற்பாடு அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல்லான இன்டர்கோர்ஸ், சக்சஸ்ஃபுல்லான பாலியல் உறவு ஏற்படாத ஒரு நிலையைத்தான் நாங்கள் பாவிக்கப்படாத திருமணங்கள் அல்லது அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லுவோம். இதற்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல பார்த்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப், இமோ ஊடாக 0094-777-35-62-45 தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077-75-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இருக்கிற காரணங்களிலே அடுத்ததாக lack of sexual knowledge or myths என்று சொல்வோம். அதாவது பாலியல் ரீதியான அறிவு அற்ற தன்மை அல்லது மித்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூட நம்பிக்கைகள். இது எங்களுடைய நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இது பரவலாக இருக்கிறது. எங்களை நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற சில மூட நம்பிக்கைகளை இன்னும் தங்களுடைய தலைக்குள்ளே வைத்துக்கொண்டு பல பேர் திரிகிறார்கள். பல பேர் தொலைபேசியின் மூலமாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது இப்படியும் இருப்பார்களா இந்த 21ஆம் நூற்றாண்டில் என்று சொல்லி நான் சரியாக யோசித்த பல தருணங்கள் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரிய வேண்டும், கட்டாயமாக சில விடயங்கள் கட்டாயம் தெரிய வேண்டும். அது நான் மீண்டும் ஒரு சமரைஸ் பண்ணி ஒரு சாரம்சமாக சொல்கிறேன். முக்கியமாக திருமணம் முடித்த பிற்பாடு ஆணும் பெண்ணும் பாலியல் உறவு கொள்வது விடிய காலையிலே 4 மணியிலிருந்து 5:30 மட்டும். ஒரு நாளுமே இரவிலே பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம். இரண்டாவதாக, நீங்கள் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளுகின்ற அந்த அறைக்கு உங்களுடைய கை தொலைபேசிகள், செல்போன், டேப் அல்லது வேற கம்ப்யூட்டர் எதையுமே எடுத்து செல்ல வேண்டாம். முக்கியமாக கவனித்துக் கொள்ள, உங்களுக்கு தெரியும் என்று எங்களுடைய நாட்டிலே இலங்கையை பொறுத்த மட்டிலே பாரதூரமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு காரணம் இந்த கை தொலைபேசிகள். கை தொலைபேசியின் ஊடாக போகின்ற தவறான பாலியல் நடவடிக்கைகள் அல்லது தவறான பாலியல் அறிவு, அதை பிழையான விதத்திலே அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிறார்கள். எனவே முக்கியமாக படுக்கையறைக்கு கொண்டு போக வேண்டாம். அடுத்தது, இருட்டிலே நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டாம். தனி இருட்டிலே செக்ஸ் கொள்ள வேண்டும். அது 2 பேய்களும் சேர்ந்திருப்பது போலத்தான் இருக்கு. எனவே ஒரு மங்கலான வெளிச்சம் கட்டாயமாக இருக்க வேண்டும். காலையிலே 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே தான் பாலியல் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பெண்களுக்கு இந்த உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்பட வேண்டும். அதன் பிற்பாடுதான் ஆண் தன்னுடைய விந்தை விழ வேண்டும். ஆணுக்கு உச்சக்கட்டம் வர வேண்டும். எனவே பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவதற்கு பல தரப்பட்ட ஆராய்ச்சிகளே முடிவுகளே காணப்பட்ட விடயம் என்னவென்றால், சராசரியாக ஒரு பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவதற்கு 20-30 நிமிடங்கள் தேவை. அதே நேரத்திலே ஆணுக்கு செய்யப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஆணுக்கு உச்சக்கட்டம் 2 நிமிடத்திலே வரும். எனவே முக்கியமாக பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வந்த பிற்பாடுதான் ஆண் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அதாவது பெண்ணுக்கு உச்சக்கட்டம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பல ஃபோர்ப்ளே என்று சொல்லுகிற முன் விளையாட்டுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக பெண்கள் அனைத்து உலகத்திலுமே விரும்புகின்ற ஒரு முன் விளையாட்டு என்னவென்றால், அதாவது வாய் மூலமாக, அதாவது புணர்தல், அதாவது ஜெனிட்டோ ஓரல் செக்ஸ் என்று சொல்லும், வாய் மூலமாக புணர்தல், அதாவது பெண்ணினுடைய யோனியை ஆண் தன்னுடைய வாய் மூலமாக தூண்டுதல். இது எல்லா பெண்களுக்கு மிகுந்த உணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விருப்பமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் முதலிலே கொஞ்சம் தயங்கி நின்றாலும் பிறகு அவர்கள் அதற்கேற்றபடி மாறிவிடுவார். அதே நேரத்திலே பெண்களுக்கு மிகுந்த உணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் என்றால் ஆணுக்கு மேல் ஏறி நின்று, அதாவது உமன் சுப்பீரியர் பொசிஷன் என்று சொல்லுவோம். அந்த நிலையிலே பெண்ணை தூண்டுவது என்பது
பெண்ணுக்கு நன்றான விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கட்டாயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் காலையில விடியற்காலையில் எழும்பி ஒரு கணவருக்கு பேசுவதாக இருந்தால் அல்லது அவருடைய பாய் ஃப்ரெண்டுடன் தொடர்பினை ஏற்படுத்தாவிட்டால் அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பெண்ணுக்கு திருப்பி தொலைபேசி எடுக்கின்ற போது அந்த தொலைபேசி அவர் கற்பனராக இருந்தால் அந்த தொலைபேசி அழைப்பை துண்டிக்கிறார் என்றால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அந்த ஆண் அந்த பெண்ணை ஒழுங்காக தூண்டவில்லை என்று அர்த்தம். எனவே காலையிலே எழும்பி உங்களுடைய மனைவி உங்களுக்கு ஒரு நல்ல கோப்பியம், காலைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் ஆறார் என்றால் முந்தைய இரவு நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றாக திருப்திப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை அறிய வேண்டும். சிறு குழப்பங்களாலே உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதீர்கள். ஈகோ என்ற ஒரு பிரச்சனை, நான் தான் என்ற பிரச்சனை, நான் இவருக்கு ஏன் கீழே போகுது, நான் ஏன் இவருக்கு கீழே போகுது, இருவருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்குமே இடையே இருக்கின்ற இந்த ஈகோ பிரச்சனையை விட்டு ஒழியுங்கள். எனவே செக்ஸ் என்று வருகின்ற போது அங்கு நான் ஆளா நீ பெரிய ஆளா என்று சொல்லி ஒரு விதமான ஈகோ பிரச்சனையும் வரக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும் செக்ஸ் எங்கெங்கெல்லாம் கொண்டே விடுதுன்னு சொல்லி இன்னைக்கு எங்களுடைய நாட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று கூட ஒரு பெண்ணை நான் என்னுடைய வைத்தியசாலையிலே சந்தித்தேன். அவருக்கு வயது 13 வயது, தன்னுடைய காதலனுடன் சென்றிருக்கிறார். எப்படி போய் இந்த காட்டிலே நீங்கள் செக்ஸ் பண்ணினீர்கள் சொன்னால் அந்த காட்டுக்கு நான் பாய், பெட்ஷீட், தலானி எல்லாம் கொண்டு போகிறேன். பாருங்கள், அந்த 13 வயசு பிள்ளைக்கு இந்த செக்ஸ் பண்ணுவதற்கு இவ்வளவு மூளை இருக்கின்றது என்று சொன்னேன். எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை நாங்கள் ஒழுங்காக டீல் பண்ணாவிட்டால் உங்களுக்கு தெரியும் பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு தெரியும் யானை, நாங்கள் அடிக்கடி அவற்றை சந்திக்கின்றோம். நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே, நான் இருக்கின்ற மதுரை பகுதிகளில் யானைகள் கனை இருக்கின்றது. இவை நாங்கள் வாகனத்திலே போகின்ற போது ஒரு யானை, கன யானைகள் 3-4 யானைகள் நின்றால் பயப்படவே தேவையில்லை. ஆனால் ஒரு யானை என்றால் உங்களுடைய வாகனத்தை தூக்கி பிரட்டக்கூடிய சக்தியும் இருக்கின்றது. ஏன் அந்த ஒரு யானைக்கு நாங்கள் பயப்பட வேண்டும்? அது தன்னுடைய குழுவை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு போட்டு தனியாக நிற்கிறது. சரியான கோபம். அதே நேரத்தில் நீங்கள் யானைகளை பற்றி பார்த்தால் முக்கியமாக கவனிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்னவென்றால், இந்த யானைகளுக்கு மதம் வருவது. மதம் என்றாலே உங்களுக்கு தெரியும், மதன நீர். அது கம்பராமாயணத்திலே சொல்லி இருக்கிறார், யானைகளுக்கு மதன நீர் வரும் என்று. இந்த மதன நீர் என்றால் என்ன? செக்ஷுவல் டிசைர் அல்லது யானைகளுக்கு லிபிடோ அதிகரிக்கின்ற போது உடல்ல இருந்து தண்ணீர் மாநிலம். அந்த நேரத்தை எவராலும் யானையை அடக்க முடியாது. அதனால்தான் இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், அந்த இந்தியாவிலே என்ன செய்வார்கள் என்றால் யானைகளுக்குரிய முகாம்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊரில் இருக்கிற அந்தந்த கிராமங்களில் பகுதிகளில் இருக்கிற யானைகளை அழைத்து கொண்டு சென்று அங்கு ஆண் யானையுடன் பெண் யானையும் சேர்ந்து இருந்து அவற்றினுடைய செக்ஷுவல் ஆசையை அடக்குவார்கள். எனவே செக்ஸ் என்பது பயங்கரமானது. எனவே அதை பற்றிய நாலேஜ் எங்களுக்கு கட்டாயம் தேடும். மூட நம்பிக்கைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், முதல் தரம் பெண்ணுடன் பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது முதல் இரவிலே கட்டாயமாக பெண்ணினுடைய யோனி பகுதியில் இருந்து இரத்தம் பெற வேண்டும். பெரிய பகுதியாகத்தான் அது இருக்கின்றது. ஏனெனில் அப்படி அல்ல, இப்படி ஒரு நிலைமையே அல்ல. ஏனெனில் உண்மையாக முதல் செக்ஸ் வைத்துக் கொண்டால் தான் அந்த பெண்ணில் இருக்கிற கன்னித்திரை உடைந்து ரத்தம் பெறும். செக்ஸ் வைக்காவிட்டால் எவ்வாறு ரத்தம் பெறும்? எல்லாம் சரியான பிழையான மூட நம்பிக்கைகள். எனவே பிழையான மூட நம்பிக்கைகள் உங்களை மாற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளார்கள். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், வாழ்வு என்பது ஒரு தரம் தான் எங்களுக்கு கிடைக்கும், ஒரு காத்தான், ஒரு சான்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கும் வாழ்வதற்கு. மீண்டும் நாங்கள் பிறந்து வளர வந்து இந்த உலகத்திலே இதே இடத்துல இருக்க முடியாது. எனவே ஒருக்கா கிடைத்த அந்த வாழ்வுக்குரிய சான்ஸை, அந்த சந்தர்ப்பத்தை அழகாகவும் ஒழுங்கானதாகவும் நியாயமானதாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.